வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பரான ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு லிரிக்ஸ் வீடியோ தான் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துருங்க. எகைன் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக இருக்கணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து கூட நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி வச்சுருக்க இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது கப்புள்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சோலோவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன் நான். ஸோ எனக்கு கீழே ஒரு ஃபோட்டோ செட் பண்ணணும், மேலே ஒரு ஃபோட்டோ செட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள், உங்களுக்கு மாஸ்க்ன்ற ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் அந்த இமேஜை வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக நம்ம ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பிளர்ராக ஒரு மாதிரி அந்த எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு தேவையான அளவுக்கு கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு கீழே ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் கொடுத்துருங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து அந்த இமேஜ் வந்து அப்படியே செட் ஆகிடும். அந்த பிளண்டை வந்து கம்மி பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் இங்கே கீழேயே. ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்மி பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னா விட்டுறலாம். அப்படி இல்லைனா லைட்டாக கம்மி பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா லிரிக்ஸ் மேலே செட் பண்ண போகிறோம். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அந்த சாங்கோட லிரிக்ஸு, அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு செட் ஆகிடும். அந்த இமேஜோட டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் இருக்க இமேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஜூம் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் லிரிக்ஸ் மேலே செட் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா தான் லிரிக்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண வச்சு இமேஜை மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. சோலோவாக இருந்தால் இன்னும் ஜூம் பண்ணுற மாதிரி வரும், இந்த மாதிரி கப்புள்ஸாக இருந்தால் கொஞ்சம் அந்த லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இமேஜ் கரெக்டாக செட் பண்ணிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரி கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், ஸ்மோக்கி எஃபெக்ட் மாதிரி. ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷனில் வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்லேயுமே அந்த இமேஜ் வந்து தெரியாமல் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்க இமேஜை மட்டும் இந்த மாதிரி டச் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜுமே நம்ம லைட்டாக அந்த பிளண்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அந்த பிளண்ட் ஆப்ஷனுக்கு போங்க, அதாவது அந்த டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிளெண்டிங்கில் போய்ட்டு அதுக்கு வந்து ஒரு 30 இல்லைனா ஒரு 35 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க இமேஜை மட்டும் இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜ் லிரிக்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும் விஷுவலாக. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே ஆடியோன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க லிரிக்ஸுக்கு மட்டும் சாங் வந்து கொடுத்துருக்கேன். பட் வேறு சாங்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ நான் கொடுத்துருக்க வீடியோவை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து பக்காவாக ஷோ ஆகும். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைன் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். யாரெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.